Mr. Shantakumar, President Technical Assistant, Mr. Hanaku, Mr. Bhaskar, Account Service. Mr. Kamil Nursing Officer, Mr. Saraswati Nursing Superintendent. சங்கத்தின் சார்பாக இந்த விழாவிற்கு பெருமை சேர்க்க வந்திருக்கக்கூடிய நமது இயக்குனர் டாக்டர் ராகேஷ் அகர்வால் அவர்களே, மருத்துவ கண்காணிப்பாளர் திருமிகு டாக்டர் துரைராஜன் அவர்களே, டீன் அகாடமிக் டாக்டர் விக்ரம் காட்டே அவர்களே, டீன் ரிசர்ச் டாக்டர் தாப்பா அவர்களே, சீனியர் ப்ரொஃபஸர் பல்மோனரி மெடிசன் டாக்டர் வினோத்குமார் அவர்களே, ப்ரொஃபஸர் லெனின் பாபு அனஸ்தீசியா ஹெச்ஓடி அவர்களே, அடிஷனல் ப்ரொஃபஸர் டாக்டர் சத்யபிரபு நியூரோ சர்ஜரி ஹெச்ஓடி அவர்களே, சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஹவா சிங் அவர்களே, சீனியர் ப்ரொஃபஸர் பார்மகாலஜி டாக்டர் ரவீந்திரன் அவர்களே, அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் முருகவேல் மற்றும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஞானவேல் அவர்களே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் திரு சிவபாலன் அவர்களே, ஜேஆர்என்ஏ பிரசிடென்ட் மிஸ்ஸஸ் பானு அவர்களே, ஜேஹெச்யூ பிரசிடென்ட் மிஸ்டர் தமிழ்வாணன் மற்றும் அதன் பிரதிநிதிகளே, இங்கே குழுமிருக்கிற எமது சங்கத்தின் திரளான நிர்வாகிகளே, ஊழியர்களே, உங்கள் அனைவரையும் எமது சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று, தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருப்பதால் ஒரு 2 நிமிட உரையை மற்றும் உங்களிடம் நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாள் விழாவை நாம் இங்கே சீரும் சிறப்பாக கொண்டாடுகிறோம். அம்பேத்கரின் அவரை ஒரே ஒரு சப்ஜெக்டை மட்டும் நான் இங்கே பேச விரும்புகிறேன். அம்பேத்கர்ஸ் டெமோக்ரஸி, அம்பேத்கரின் ஜனநாயகம் என்ற தலைப்பிலே. அம்பேத்கரின் ஜனநாயகம் என்று சொன்னால், அம்பேத்கர் நமது நாட்டுக்கு ஜனநாயகமான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வழங்கியிருக்கிறார். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, நான்கும் எதை காட்டுகிறது என்றால் சமூக சமத்துவ சட்டம். இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நத்திங் பட் சோசியல் டெமோக்ரஸி. சமூக சமத்துவத்தை தான் அவர் ஜனநாயகமாக அரசியலமைப்பு சட்டத்திலே வரையறுத்திருக்கிறார், செதுக்கியிருக்கிறார் என்பதை நாம் இங்கே போட்டிட்டு காட்ட விரும்புகிறேன். ஒரு ஜஸ்ட் ஒரு 4 பாயிண்ட் தான். அதில் ஆர்டிகல் 14 அதாவது கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஆர்டிகல் அதில் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு சமத்துவ சட்டத்துக்காக ஒரு அடையாளமாக ஒரு 4 ஆர்டிகல் மட்டும் நான் இங்கே போட்டிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆர்டிகல் 14, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சாதி, நிறம், மதம், பாலின பாகுபாடு, பிறப்பின் அடிப்படை, இது எந்த விதமான பாகுபாடும் இல்லாம சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு ஒரு உதாரணமா நம்ம சொல்லணும்னா, சமீபத்தில் மும்பையில் ஒரு திருமணம் நடக்குது. அதானியுடைய மகனுடைய திருமணம், அதாவது ஆனந்தம் அதானி கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல செலவு செஞ்சு திருமணம் நடத்துறாங்க. அவங்களுக்கும் ஒரு வாக்கு தான். அரசு தேர்தலில் அவங்களுக்கும் ஒரு வாக்கு தான். நம்ம சாலைகளிலே இரவு நேரங்களில சுத்தப்படுத்துற ஒரு பெண்மணி, ஏழை பெண்மணி, அவங்களுக்கு காதுல மூக்கில் எதுவுமே இருக்காது, அந்த பெண்மணிக்கு ஒரு வாக்கு தான். இதுதான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற நிலைப்பாடு. அடுத்தபடியா ஆர்டிகல் 15, ப்ராஹிபிஷன் அல்லது பிரிவென்ஷன், அதாவது ப்ரொடெக்ஷன், அனைத்து மக்களுக்கும் சமமான பாதுகாப்பு. இந்த இந்திய மக்கள் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பை இந்த இந்திய அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று ஆர்டிகல் 15 அம்பேத்கர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆர்டிகல் 16, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது அனைவருக்கும் சமமான வாய்ப்பு.
அதாவது எல்லா விஷயத்திலுமே, அதாவது ஆண் பெண் யாரா இருந்தாலும் ஒரு அரசு நிறுவனத்தினுடைய வேலைக்கோ அல்லது ஒரு பயிற்சிக்கோ அல்லது படிப்புக்கோ எதாக இருந்தாலும் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது அந்த சட்டத்தின் நிலைப்பாடு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சட்டத்தை இந்த மூன்றும் வந்து பெண்களை மையப்படுத்தி இந்த சட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூணுமே எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். இந்த மூணு வந்து இந்த பெண்களை முக்கியத்துவப்படுத்துவது, பெண்களை அதிகாரமயப்படுத்துவதற்காக இந்த சட்டம் அடிப்படையில் இருக்கிறது. அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம். ஆர்டிகல் 17 வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அதாவது 2000 வருஷமா நடந்த ஒரு அன்டச்சபிள், அதாவது ஒரு தீண்டாமைய ஒரே ஒரு ஆர்டிகல்ல தீண்டாமை ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த 4 சட்டமும் எதுனா சமூக நீதியை உருவாக்கக்கூடிய சட்டம். இந்த 4 சட்டமும் வலிமையா இருக்கணும்னு சொன்னா பில்லர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்த சட்டத்தினுடைய அடிப்படை கூறு, அதை பாதுகாக்கக்கூடிய தூண்கள். ஒன்று வந்து லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூஷன், ஜுடிஷியரி, மீடியா. இந்த அடிப்படையில் மொத்தம் 3 அம்பேத்கர் குறிப்பிடுறார். சட்டம் இயற்றக்கூடிய பாராளுமன்றம், சட்டமன்றம், அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நிர்வாகம். 3வது, இதுல 2 ஏதாவது தப்பு நடந்தா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு ஜுடிஷியரி, நீதிமன்றங்கள். 4வது, இது 3 தப்பு நடந்தா அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு டிரான்ஸ்பரன்சிக்காக மீடியா, பிரிண்ட் மீடியா இருக்கு, சோசியல் மீடியா இருக்கு, விஷன் மீடியா இருக்கு. ஸோ இந்த மீடியாலாம் இந்த 3 தப்பு நடந்தா மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக இந்த மீடியா என்ற ஒரு 4வது பில்லர் இருக்கு. மொத்தம் இந்த 4 பில்லரும் இந்த டெமோக்ரஸியை பாதுகாக்கணுங்கிறது அம்பேத்கருடைய சட்டம். சரி, இந்த ஜனநாயகம்னா என்ன? எம்பவர்மெண்ட் ஆஃப் காமன் பீப்புள், எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், எம்பவர்மெண்ட் ஆஃப் ஆர்டினரி பர்சன். அதாவது சாதாரண மக்களை அதிகாரப்படுத்துவதற்கு தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. இந்த சட்டம் நடைமுறையில் இருந்தா, இந்த ஜனநாயகம் நடைமுறையில் இருந்தா நமக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எல்லாமே இந்த சட்டத்தின் அடிப்படையில் 3வது அந்த பாயிண்ட் வந்து சகோதரத்துவம். சகோதரத்துவம் வந்து எல்லாருமே கடைபிடிச்சிட்டா நாட்டுல சண்டை இருக்காது, நீதிமன்றங்கள் குறைந்துவிடும், காவல்துறை வழக்குகள் குறைந்துவிடும், அல்லது எல்லை பிரச்சனையில சண்டை வராது, நம்ம எல்லாமே ஒற்றுமையா இருப்போம். வருமானம் வர சோர்ஸ், அதாவது நம்ம இந்தியாவுடைய சோர்ஸ் வந்து எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும். இதனால நம்ம சுபிட்சம் அடையும். எதிர்கால இந்தியா மிக வலிமையானதா, நம்ம எல்லாமே சகோதரத்துவமா வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஒரு சட்டத்தை அம்பேத்கர் வந்து எழுதியிருக்காரு. ஆனா அது பொதுவாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இதுக்கு இன்னொரு பேரு சோசியல் டெமோக்ரஸி. இந்த அருமையான ஒரு சட்டத்தை அம்பேத்கர் வழங்கியிருக்கிறார். அதிகமாக பேசுறதுக்கு இந்த சந்தர்ப்பம் இல்லை, அதனால நான் வந்து குறைவே முடிச்சிருக்கிறேன். இந்த விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வரவேற்று இந்த சோசியல் டெமோக்ரஸி லைவா இருக்கணும். அம்பேத்கர் புகழ் பட்டி தொட்டியெல்லாம் பரவணும். அது பட்டி தொட்டியெல்லாம் பரவனா அம்பேத்கருடைய புகழ் பரவ இந்த சோசியல் டெமோக்ரஸி உயிரோடு இருக்கும், உயிர்ப்போடு இருக்கும். அதை நம்ம பாதுகாக்க வேண்டியது கடமை. அப்படி உயிர்ப்போடு இருந்தா இந்த நன்மைகள் எல்லாம், அதாவது சகோதரத்துவம் நமக்கு கிடைக்கும். நாம எல்லாமே சகோதரத்துவமா வாழ்வோம் என்று கூறி இந்த விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வரவேற்று வணங்குகிறேன். தேங்க்யூ மிஸ்டர் கருணாசன் அவர்களே. Dr. Ambedkar became a powerful voice for the upliftment of Dalits and other oppressed peoples. He also promoted the cause of the gender equality and women empowerment in India. In this birthday of Dr. Ambedkar, we are in our president gives on representation to the director regarding. Sorry, model code of conduct, no representation. Okay, sir. Okay, sir. I will personally. Next, Mr. Tamil Vanan, President of JSU, for a special speech for us. அனைவருக்கும் தமிழ் இனிய புத்தாண்டு வாழ்த்து.
திரு டைரக்டர் எம்எஸ் மற்றும் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் திரு பரமஜன் சார், நம்ம பிரயமூர்த்தி சார் மற்றும் உள்ள அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த காலத்தில் இவ்வளோ ஒரு விஷயம் சாத்தியமாச்சுன்னா எப்படின்னு புரியல. ஏன்னா இன்றைக்கும் நார்த் சைடில் ஒன்றும் அந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஒதுக்குன மாதிரி இருக்குது. ஆனால் இவருக்கு எப்படி சாத்தியமாச்சுன்னா படிப்பு தான். படிப்பு மட்டும்தான் நாம் படிக்கும்போது படித்து முடித்தோம், வேலைக்கு வந்தோம். இது வரைக்கும் யாரும் புக்கு தொட்டிருக்க மாட்டோம். ஆனால் அவர் சாவரா வரைக்கும் புக்கு படிச்சுன்னு இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ நம்ம ஸ்கூலில் கூட சில நபரை நம்ம மறக்க மாட்டோம். எப்படின்னு கேட்டால் நல்லா படிக்கிற ஆள் கூட வசதி இருக்குது இல்லை, அவன் நல்லா படிக்கிறான்னா அவன் கூட 10 பேர் எப்பவுமே இருப்பாங்க. அந்த மாதிரி அவர் வாழ்ந்திருக்காரு. அவர் கூட ரமாபாய் அவங்க மனைவி அவங்களும் ரொம்ப உறுதுணையாக ரொம்ப இருந்திருக்காங்க. அதேமாதிரி அவரை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிக்க விரும்புறதில்லை. ஆனால் தெரிஞ்சாங்கன்னா ரமணாபாணி தான். யார் அவரை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ விஷயம் அவர் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப அவர் சமத்துவம் சரி, மற்ற எல்லா விஷயத்துலையும் சரி, அவர் அவ்வளோ ஈடுபாட்டோட எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. அவர் சொல்கிற மாதிரி அனைவருக்கும் ஓட்டுரிமை அந்த ஓட்டு இருக்கிறதுனால தான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீ அங்கே ஓட்டுக்க வருவில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு ஏழை ஆளை சொல்லுவாங்க. அதை உருவாக்குறது அவர் தான். அதனால் அவருடைய புகழ் ஓங்குக, அம்பேத்கர் புகழ் வாழுகின்ற மாதிரி என்னுடைய உரையை முடித்துக்கொள். நன்றி, வணக்கம். Thank you, Mr. Everyone. Let's welcome our JIPMER Director, Dr. Rakesh Agarwal, for the special speech, the Chief Guest address. Vanakkam, good morning, namaskar. Today is a very auspicious day because today is the birth anniversary of Dr. B.R. Ambedkar, who was a great store of knowledge, wisdom, who worked hard for the upliftment of the downtrodden, who laid down as head of the Constituent Assembly our Constitution, which has served the country very well for several years and will continue to do so. He was a great scholar, he was a great thinker. There are very few people who have that high thinking, and we need to try and emulate and teach our children also that we should have that level of thinking. One of the messages that I have from his life is that he did not work for his own self. His entire life, he was very clear that his life was for people other than him and nothing for himself. I think besides the other messages that other speakers have told you in this function or in the other 2 functions that we have had in the campus, and that other people, I'm sorry I have to leave, I have another commitment, will talk about after I leave. The one that I would request you to follow is, don't work for yourself, work for others, work for groups other than you, work for people who are poorer than you, work for people who are more disadvantaged than you. If we do that, then we would be
really honoring the great soul that Dr. Ambedkar was. For all big people, their birthdays, their death anniversaries, the best way to celebrate is to choose one of their principles of life and follow that. Thank you, congratulations, greetings everyone on this day. Thank you. Nandan. அதோட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், அம்பேத்கர் ஜெயந்தி வாழ்த்துக்கள். நான் நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பல, ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம். அவங்களோட பணி மேலும் தொடர வாழ்த்துறேன். அப்புறம் அன்டச்சபிலிட்டி பற்றிலாம் பேசினாங்க, இது இங்கே சொல்லாமா என்னன்னு தெரியல. இப்போ இங்கே இந்த ஜிம்மர்லேயே இப்போ ஒரு கிறிஸ்டல் ஒர்க்கரோ வேறு அதை விட அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம சரியாக ட்ரீட் பண்ணுறோமா கொஞ்சம் எல்லாருமே யோசிச்சுக்கோங்க. அன்டச்சபிலிட்டி வடநாட்டில் இல்லை, இதே இந்தியாவில் இதே ஜிப்மர்லேயும் நடக்குது. நம்ம ஜிப்மர் தான் ஒரு குடும்பம்னு நினைக்கிறோம், ஆனால் அதுக்கு கீழே கான்ட்ராக்டாக வரவங்களுக்குலாம் ஒரு சாப்பிட்றதுக்கு சரியான இடம் கூட கொடுக்காம நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் கொஞ்சம் மாறணும்னு நான் ஆசைப்படுறேன். நன்றி, வாய்ப்பு. Thank you, madam. Let us welcome C. Murugavel, AAO, Jibbar for the speech. Please, sir. இந்த யுகத்தின் தலைசிறந்த சிந்தனையாளர், அறிவாளர், புரட்சியாளர் அண்ணல் அவர்களின் பிறந்த நாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் நம் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவார். நன்றி, வணக்கம். Thank you, sir. Let's welcome Mr. Sivapalan AO for special speech, please. Let's welcome Dr. Lenny Baum, sir. Please come on stage for a speech. கூடியிருக்கும் அனைவருக்கும் நண்பர்கள் வந்து ஜெய்பீம் வணக்கங்கள், வாழ்த்துக்களும். ஒரு சிறிய தகவலை பற்றி சொல்லிக்க ஆசைப்படுறது. அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டும் பணிபுரியும். அவர் ஒரு சட்ட மாமேதை, ஒரு பல்நூற்றுக்கு பல முகங்களை கொண்டவர். அவருடைய இந்த விழாவை வந்து நம்ம 2-3 விழாக்களாக சிப்பல்ல கொண்டாடுவது என்பது அவரது பெருமைக்கு அழகு சேர்க்குவதும் இல்லை அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதனால் என்னோட தாழ்மையான வேண்டுகோள், நம்ம அனைவரும் அவரோட அண்ணன் அம்பேத்கரின் கோட்பாடுகளுக்கு இணங்க அவர் ஒன்று சேர்ந்தா ஆசைப்பட்டார். ஸோ நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து இதற்கு பின்வரும் விழாக்களை ஒரு சேர ஒரு மாபெரும் விழாவாக கொண்டாட வேண்டும் என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். Thank you, sir. Let's welcome Dr. A. Satyapur Prasad, Additional Professor. அம்பேத்கரோட சில கோட்ஸ் மட்டும் படிச்சுட்டு போயிடுறேன். எனக்கு புரிஞ்ச கோட்ஸ். Cultivation of mind should be the ultimate aim of human existence. இது வந்து that is the thing. Education is the biggest weapon he has donated to us. அந்த ஆயுதத்தை நம்ம யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு முன்னேற முடியுமோ முன்னேறணும். ஏன்னா எவ்வளோ நாள் அந்த நம்மளால இல்லாததை கொடுத்துருக்காரு, அது திரும்பவும் எவ்வளோ எப்போ கொடுங்குவாங்கன்னு தெரியாது. அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது, சீக்கிரம். So about self-respect, it is disgraceful to live at the cost of one's self-respect. If you believe in living a respectable life, you believe in self-help, which is the best help. நீ படித்து முன்னேறினாலும்
உங்களுக்கு அதிகாரம் கிடைக்குமான்னு தெரியாது. அதிகாரம் கிடைக்கலன்னா படிக்கிறதுல அர்த்தம் கிடையாது. ஸோ அதிகாரம் கிடைக்கலன்னா என்ன பண்ணணுன்ட்டு அவரே சொல்லியிருக்காரு. லாஸ்ட் ரைட்ஸ் ஆர் நெவர் regained by the appeals to the conscience of the usurpers, but by relentless struggle. போராடாமல் எந்த ஒரு உரிமையும் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் போராடணும். அதுக்கு முன்னாடி ஆனால் அந்த ஆர்கனைஸ்னு ஒன்று இருக்குது. லெனின் சொன்ன மாதிரி ஜிப்மர்லேயே அந்த ஆர்கனைசேஷன் அந்த ஒன்று கூட்டல் ஃப்ரெட்டர்னிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் அடுத்த வருஷம் ஒன்றா ஒரு இது நடக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. Thank you, Mr. for organizing our people, for requesting the organizing of people. Let's welcome Dr. Vinay Kumar sir, senior professor for special needs. Good morning, everyone. All the leaders on the dais and off the dais, and senior faculty, and all our nursing sisters, and all our staff, and all the invited. So, I wish you all a happy Tamil New Year Day today. And you all know that we are celebrating Baba Saheb B.R. Ambedkar birthday. Not only here, everywhere, in most of the places in India. And also is more respected in so many other countries also. His statues were erected, his bus was put. So he was internationally reputed person. And he has grown up on his own. There is no reservation. He has only given us a reservation. Many people are benefited by the reservation what he has given to us. And but he never had any reservation. He has grown up on his own, and because of his knowledge, everybody is now enjoying the reservations. So what I wish, we should also try to read well, study well, and improve our own, rather than thinking about we have some kind of reservation. And we should always tell our children not to think about reservation. They should compete with any other person. There is no reservation. So you don't tell your children when they are studying, and if you don't read well, you don't worry, don't weep, and don't study well also, no problem, you get into some kind of so that will indirectly make them to relax, not to compete with others. So you should tell all our children and other people, so they should try to compete with others, because nowadays there are no government jobs. In future everything is more of a private. There they will looking for merit and other aspects. So we should try to learn from whatever knowledge available. Those years, so many years back, 50, 60 years back, there is no knowledge available for so many sections of people. So that time Dr. B.R. Ambedkar has made us to get some knowledge, which is limited to some group of people, some sections of people. So those days we used to always blame that it is limited to some people, it's not being given to low socioeconomic status people. Now those days have been changed. So now the knowledge is available, education is available, so much material is available everywhere. So there is no longer we can blame the other people that we are being discriminated, we are not given chances to improve our. So I will request you to use whatever knowledge available and try to compete with others, and I wish you all the best. Thank you very much, sir. Detailedly explained the speech about the reservations. The reservations should be followed for administrative people. Kindly go through that proper. Reservations should be the transparent to the art. Whenever we need it, we can transfer that reservations. So we can follow the reservations points. We can get our peoples. Thank you, sir. Let us welcome Dr. Vikram Kate, sir, Dean, for the special speech. A very good morning to everybody. First of all, let me congratulate everybody on this auspicious occasion of the celebration of Ambedkar Jayanti, 14th of April 2024. Dignitaries on the dais, the leaders and organizers for this function,
ladies and gentlemen. As I said, today we have gathered here to celebrate the birth anniversary of Dr. B.R. Ambedkar, popularly known as Baba Saheb Ambedkar. As has been listed earlier, his list of achievements is endless, with several truly inspiring accomplishments even today. If you compare what he did that point of time, so many decades earlier, even today those accomplishments are totally out of the world. Dr. Ambedkar graduated from Elphinstone College, Bombay, which is Mumbai now, and studied economics at Columbia University and London School of Economics, receiving doctorates from both these prestigious universities. As I said, this was a tremendous feat at that point of time, only that handful of Indians or anybody else could achieve. Economics, the subject that he chose for his doctorate, was often a neglected facet in the development of Indian constituency. And he chose something which was totally difficult, and it was not possible for most of the people to study this important subject. And this was his forte, and he was one of the earliest persons from a country to have a doctorate from prestigious universities abroad. As we know, as has been told, Dr. Ambedkar forever pursued to apply the knowledge gained through his endeavors to uplift the lower socio-economic groups within the country. He was instrumental in drafting the constitution of the country and has been credited to have inspired the idea of with the Reserve Bank of India. Dr. Ambedkar was awarded the highest recognition in India, the Bharat Ratna, for his contribution in 1990. Dr. Ambedkar has shaped the current law and education reforms and has become a symbol of equality and justice. He was one of the most influential figures in Indian history, and so the celebration of his birthday takes place today with such a pride in the form of Ambedkar Jayanti. I am certain the name of this great Indian patriot will always remain alive in the pages of history. And to quote the great man himself, they cannot make history who forget history. Thank you very much. Thank you very much, sir. You are elaborately explained about Dr. B.R. Ambedkar. He was awarded in this 1990 Bharat Ratna. After this, posthumously only this awarded the Bharat Ratna 1990. So 1991 to 1990 to 91, this year was announced as a year of the social justice. Let's welcome Dr. Ravinder sir, Senior Professor, for a special speech. அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். யாரும் உரிமைகளை தங்கத்தட்டில் வைத்து நமக்கு கொடுக்க மாட்டார்கள். அவைகளை கேட்டுத் தர வேண்டும். கிடைக்கவில்லை என்றால் தான் தர வேண்டும். இதுதான் இன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்குமே இந்த நிலைமைதான். அதைத்தான் மறைந்த மாமேதை அம்பேத்கர் அவர்கள் செய்தார். அவர்களுக்கு உரிமைகள் கல்வி மறுக்கப்பட்டது, உரிமைகள் மறுக்கப்பட்டது, எல்லாவற்றையும் அவர் போராடித்தான் இருக்கிறார். அதைத்தான் மற்றவர்களுக்கும் போதித்தார். எனது ஒரே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். மாமேதை அம்பேத்கர் அவர்கள் 1956 மறைந்தார். இன்றைக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஏன் அவரை போல் இன்னொரு தலைவர் உருவாகவில்லை? அதற்கு நிகராகவோ அல்லது சற்று குறைந்தும் ஏன் ஒரு தலைவர் உருவாகவில்லை? ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்தோ, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்தோ
ஏன் ஒரு தலைவர் இது வரைக்கும் வரவில்லை? இது அனைவரும் சிந்திக்க வேண்டிய விஷயம். அவர் ஒன்று சொன்னார், என்னால் பயன்பெற்றவர்கள் அந்த பயனை முழுவதுமாக அனுபவித்துவிட்டு மற்றவர்களுக்கு எதுவும் செய்யவில்லை. இது மிகவும் வருத்தப்பட்டு அவர் சொல்லிய விஷயம். அவரால் பயன்பெற்றவர்கள் அதிகம். அவர் போராட்டங்கள், அவர்கள் வாங்கி கொடுத்த உரிமைகளால் பயன்பெற்றவர்கள் அதிகம். அதையெல்லாம் அனுபவித்து விட்டு மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டும் அல்லவா? அதை செய்யாமல் சென்றார்கள் என்று அவர் மிகவும் வருத்தப்பட்டார். அந்த காரணத்தால் தான் அவரை போற்றும் ஒரு தலைவர் வரவில்லை என்று நான் கருதுகிறேன். அவர் பயனை எல்லாம் அனுபவித்துவிட்டு அவர் பெற்றுத்தந்த உரிமைகளையும் அவர் பெற்றுத்தந்த உரிமைகளை அனுபவித்து அதாவது பயன்பெற்றுவிட்டு ஒற்றுமை இல்லாமல் அவங்க நம்ம என்னோட தோழர் லெனின் தோழர் சத்யபிரபு சொன்னது போல் ஜிப்பர் என்பது இந்தியாவில் ஒரு சிறு இடம். இங்கேயே ஒற்றுமை இல்லை. இந்த 2 பிரிவுகளாக இருக்கின்றது. மொத்த இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் எத்தனை பிளவுகள் இருக்கும் நமக்கு? இந்த இப்படி பிளவுகள் இருக்கும்போது எப்படி ஒரு அம்பேத்கரை போன்று ஒரு தலைவர் வருவார் என்று எதிர்பார்க்க முடியும்? இந்த இதை மனதில் வைத்து இதை சிந்தியுங்கள். ஒற்றுமையாக இருந்து உரிமைகளை பெற்று சமூக நீதியை நிலைநாட்டுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். Thank you very much, sir. Let's welcome Dr. Thapa, Dean Research, for the special message. Good morning, the respected Medical Superintendent, Dean Academics, Dr. Ravindran, Dr. Satyaprabhu, Dr. Lenin Babu, others from administration and from the organizers. It's nice to remember on this day the work done by our loved leader, Dr. B.R. Ambedkar. So we need to emulate many of the qualities which this person had. He was so good as a student that his teacher gave his name the Ambedkar. Ambedkar was not his name. So just because of the love he had and from the teachers, so his surname, the Ambedkar, which he carried and with which he is known, is because of the teacher. It means as a student we have to perform well and study well. For us, we should also perform wherever we are placed, that we will perform our duties to the full extent and make a mark wherever you are. Unless you make a mark in that area, once you are taught some kind of a duty, we cannot ask other person to do for you something. Once you do for yourself in that area where you are working, then we can make a mark. Because of his accomplishments and his endeavors, he got scholarships, and because of the scholarship, because he was very poor family, again he was the 14th child. Okay, I'm born on 14th April. So just see how in 1851, 91. So that is how he got scholarship from the king of the Maharaj of the Baroda, and from here he has gone for studies. He came back to join the services in Baroda, but he could not continue because again he thought that he is being suppressed by that thing, and that is what enlightened him to work for the others, for upliftment of the others. And he worked for the
the downtrodden, although politically he could not succeed much, but through the Constitution of India, through the various measures which he could undertake, he has uplifted many of us, and we are actually because of B.R. Ambedkar that we are today enjoying some of those gifts he has given to us. I thank the organizers for giving me this opportunity to share my ideas. Thank you everyone. Thank you, sir. This excellent explaining about the Dr. Ambedkar history. Very nice, sir. Thank you very much. Let us welcome our chief guest, Dr. Ellen Dolores MS for the special speech. Before that, we have to honor Mr. Ayyappan. Please, sir. Please come, sir. MS will honor to Mr. Ayyappan. He is going to retire this month for his sounding up. Thank you, sir. Respected Dean Research, Professor Kappa, Dean Academic, Professor Vikram Patil, Senior Professor of Pharmacology and JFA President, Dr. Ravindran, Senior Professor of Pulmonary Medicine, Dr. Saka Vinod Kumar, Professor Lenin Babu, Professor Satya Prabhu, Senior Admin Officer, Mr. Nawaz Singh, Accounts Officer, Mr. Bhaskar, leaders of Jipmer Hospital Employees Union, Jipmer SCFC Employees Welfare Association, Jipmer Registered Nurses Association, and all other guests, ladies and gentlemen. Today we are celebrating the 134th birthday of Dr. Bhimrao Ambedkar, also known as Ambedkar Jayanti or Bhim Jayanti. In the honor of memory of Dr. Ambedkar, அவர் வந்து நம்ம நாட்டின் முதல் லா மினிஸ்டராக இருந்தார். அவர் தான் சேர்மன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனல் கமிட்டி, ஃபாதர் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அவரை பற்றி எல்லாரும் நிறையா பேசியிருக்கார். பட் ஐ வுட் லைக் டு emphasize a few points from his life. In his childhood, he suffered a lot from untouchability and discrimination. இருந்தாலும் he did not lose heart. சின்ன வயசுலேயே அவர் உணர்ந்தார், கல்வி தான் இதுக்கெல்லாம் ரெமெடி, வைத்தியம் இருக்கு. So he studied very hard. He was the first person in his village to pass his 12th standard. He also finished graduation in economics, political science, அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் மேல் படிப்பெல்லாம் எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், லா இதெல்லாம் படிச்சுட்டு லண்டனில் லாயர் பட்டம் வாங்கி இந்தியாவில் திரும்பி வந்து he started practicing law. 1917லேயே அவர் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் ஆஃப் இந்த untouchables இந்த காலேஜ் சொல்றதுல he fought and won the case as the first case. That was a big victory for towards social justice. Thereafter, நம்ம நினச்சிக்கிறோம் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து நமக்கு இந்தியாவில் இதெல்லாம் வந்திருக்காரு. ஆனால் கான்ஸ்டிடியூஷன் நமக்கு வரதுக்கு முன்னாடியே அவர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோடைய நிறையா போராடி இருக்கார். ஸோ இன் 1932 பூனா ஃபேக்ட்ங்கிறதுலே அவர் வந்து அந்த இங்கிலீஷ்காரர் வச்ச லெஜிஸ்லேச்சர்லேயே ரிசர்வேஷன்
உருவாக்கினார் ஃபார் தி பேக்வர்ட் கிளாஸஸ். அண்ட் அந்த பாயிண்ட் இன்னும் கூட கண்டினியூ ஆகுது. இப்போ கூட நமக்கு லெஜிஸ்லேச்சரில் ரிசர்வேஷன் இருக்குது. அடுத்தது அவர் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வரதுக்கு முன்னாடியே லேபர் மினிஸ்டராக இருந்தார். ஸோ நம்ம நினச்சிப்போம் அவர் வந்து இது எஸ்சி எஸ்டி தாழ்த்தப்பட்டவர் மட்டும்தான் அவர் போராடி இருக்காருன்னா இல்லை. அவர் எல்லாருக்காக ஈக்குவாலிட்டிங்கிறது அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது. யார் யாரெல்லாம் ஹூவர் ஹேஸ் பீன் அப்ரெஸ்ட் எல்லாருக்குமே அவர் வந்து போராடி இருக்கார். ஸோ அவர் லேபர் மினிஸ்டராக இருக்கிறபோது 3 times லேபர் லா அமெண்ட் பண்ணியிருக்கார். ஃபர்ஸ்ட் டைம் மினிமம் வேஜஸ்க்காக, ரெண்டாவது ஒர்க்கிங் ஹவர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு, அப்புறம் 3வது முறையாக மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஃபார் விமன் இன் மைன்ஸ். இது எல்லாமே நமக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ஸ். அது டாக்டர் அம்பேத்கரோட எஃபர்ட்னால தான் வந்தது. நம்ம அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது ஒரு விஷயம் நான் ஐ வாண்ட் டு எம்பசைஸ். பிரச்சனை இருக்குனாக்கா அதுக்கு உடனே சொல்யூஷன் வராது. நீண்ட நாளுக்கு நம்ம பொறுமையாகவும் கடும் முயற்சியோட போராடணும். ஏன்னா இந்த ரிசர்வேஷன் அந்த லெஜிஸ்லேச்சரில் அவர் கொண்டு வந்தது 1932 பூனா ஆக்டில் வந்ததே வழிய 1918 15 வருஷம் முன்னாடியே அவர் அந்த கருத்தை பிரிட்டிஷருக்கு வச்சுருந்தார். 15 வருஷத்துக்கு அப்புறம் அதை உருவாக்கினார். அதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் முதல் சட்டம் அவர் கொண்டு வந்த முயற்சி செஞ்சது இந்து கோடு தான். அதில் சில ரிஃபார்ம்ஸ் இந்து பர்சனல் ஆக்டில் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணார். அவரால் முடியல அந்த காலகட்டத்தில். அதனால் அவர் ரிசைன் பண்ணார் லா மினிஸ்ட்ரியிலேருந்து. இருந்தாலும் 1952லேருந்து 56க்குள்ள 4 அமெண்ட்மெண்ட்ஸ் இன் இந்து ஆக்ட் எல்லாம் வந்தது. அவர் போட்ட ஃபவுண்டேஷனால தான் அதெல்லாம் வந்தது. ஸோ அதனால நம்ம ட்ரை பண்ண முடியலன்னு நம்ம விட்டுறக்கூடாது, முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் நம்ம கற்றுக்கக்கூடியது. வித் தீஸ் ஃபியூ வேர்ட்ஸ் மிஸ்டர் லக்ஷ்மணன் சார் வந்து ரோஸ்டர் பாயிண்ட் பற்றி சொன்னார். ரொம்ப நாளாக நம்ம அசோசியேஷனுக்கு வந்து அதை வெப்சைட்டில் போடணும்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சர்க்குலர் டைரக்டர் விட்டுருக்கார். அதெல்லாம் செட்டாக நம்ம வெப்சைட்டில் கொண்டு வர மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ விக்ட்ரி ஆஃப் தி So with these few words, I greet all of you. Thank you very much on this occasion. Thank you very much, sir, for the chief guest addressing. Very nicely give some regarding the reservations. You have pointed out that was very nice and very happy to us. It will be followed by the administration, please, sir. Thank you. Mr. Vinayakamurthy, Treasurer, SCST Employees Association, call upon for welcome address. Sorry, thankful. Vote of thanks. Vote of thanks. எனது பிறந்த நாளை என் குழந்தைகளின் பிறந்த நாளை விட ஐயா அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுறதிலே நான் ரொம்ப பெருமைப்படுவேன். அதில் ரொம்ப இன்வால்வ் பண்ணிக்குவேன். இருந்தாலும் அந்த ஒரு நிகழ்ச்சி என்பது 1 மணி நேரமாக ஒரு திருமணம்னா கூட 1 மணி நேரம் சடங்குகள் நடக்கும். அந்த 1 மணி நேரம் தான் நம்ம 9 காலத்து தான் ஆரம்பிச்சோம். 9:05 தான் ஏறக்குறைய 10 காலம் ஆகிப்போச்சு. இந்த 1 மணி நேரத்துக்குள்ளேயே ஓரளவுக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி தான் பண்ணின்னு வரோம். 2008 இருந்து இந்த விழாவை ரொம்ப பிரம்மாண்டமாக தான் நம்ம பண்ணிட்டு வரோம். நாம் கையில் வாங்கின பிறகு அந்த ஜூனியர் பர்சன்லாம் சேர்ந்து பெரியவங்க கிட்ட கையில் படுத்தின பிறகு இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக செய்து வரோம். அதனால எனக்கு தெரிஞ்ச சிலதை நானும் எழுதி வச்சு தான் படிக்க ஆசைப்படுறேன். அவரோட விழான்னா அவரை பற்றியும் அவரோட புகழை பற்றியும் அவரோட கருத்துக்களை பற்றியும் நாமளும் சொல்லணுன்ற அடிப்படையில் நானும் எனக்கு தெரிஞ்சுக்கல படிச்சதில் சொல்ல விருப்பப்பட்டேன். காற்றாற்றில் அடித்து செல்லும் களிமண் அல்ல நான், அந்த ஆற்றையே திசை திருப்பும் பாறை நான் என்று முழங்கி ஏற்றத்தாழ்வுகளால் இருள் படர்ந்த தேசத்தில் தன் அறிவொளியால் வெளிச்சத்தை தந்த சமத்துவ நாயகர் தம்மால் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் 60 ஆண்டுகள் கழித்து தனி மாநிலம் உருவாக காரணமாகி பிற்படுத்தப்பட்ட ஓபிசி மக்களின் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட போது தனது அமைச்சர் பதவியை துச்சமென தூக்கி எறிந்து
பெண்கள் மகப்பேறு, விடுமுறை மற்றும் சம ஊதியம் என்ற பாலின சமத்துவத்தை நிலைநாட்டி 64 துறைகளில் முதுகலை பட்டங்களும் 8 ஆண்டுகளில் படித்து பெற வேண்டிய பட்டங்களை 2 ஆண்டுகள் 3 மாதம் படித்து பெற்றவர். 50,000 நூல்களை உள்ளடக்கி அதற்கு ராஜகிரி என்ற பெயரோடு தெற்கு ஆசியாவிலேயே பெரிய தனியார் நூலகம் அமைத்து கொலம்பியா பல்கலைக்கழகம் வெளியிட்ட 100 அறிவாளிகள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர். உலகத்தை மாற்றிய மனிதர்கள் என்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வெளியிட்ட 100 ஆளுமைகள் பட்டியலில் 4ஆம் இடத்தை பெற்றவர். 9 மொழிகளில் பேசவும் தெரிந்தவர். பௌத்தத்தின் கோட்பாட்டை உள்வாங்கி அதை 3 சொற்களில் ஆங்கிலத்தில் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்று சொல்லக்கூடிய சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கருத்துக்களின் அடிப்படையிலேயே இந்திய மக்களாகிய நாங்கள் இங்கே ஒரு ஜனநாயக குடியரசை நிறுவ இருக்கிறோம் என்று அதை ஆங்கிலத்தில் சாவரின், செக்குலியர், சோசியல் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் பதிவு செய்து 140 நாடுகளை பேரவையாக கொண்டிருக்கிற ஒரு சர்வதேச ஐக்கிய நாடுகள் பேரவையில் அந்த 140 நாடுகளின் ஒப்புதலோடு பிறந்த நாள் விழா எடுத்து கௌரவிக்கப்பட்டவர் டாக்டர் அம்பேத்கர். சாதி, மதம் என்கிற வரம்புகளை கடந்து, மாநிலம், தேசம் என்கிற வரம்புகளை கடந்து மக்களை நேசிக்கின்ற மனித நேயத்தை கற்பிப்பதுதான் உண்மையான அரசியல் என்கிற நோக்கம், இலக்கு, விருப்பம் கொண்டு வெகு தூரத்திற்கு அப்பாற்பட்ட காலத்தை மிக துல்லியமாக காணுகின்ற ஆற்றலை கொண்டு மிகப்பெரிய ஆளுமை கொண்ட சிந்தனையாளர், தத்துவ மேதை, பொருளாதார நிபுணர், சமூகவியலாளர், சட்ட வல்லுநர், மிகப்பெரிய கல்வியாளர், ஏன் சமஸ்கிருதமும் படித்த பண்டிதர் ஆகிய பன்முகங்களை கொண்ட கற்பி புரட்சி செய் என்கிற தாரக மந்திரத்தின் பொறுப்பாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்த நாள் விழாவினை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் மிக சிறப்பாக வரவேற்புரை அளித்த இந்த சகோதரி எம் ஷியாமலா வைஸ் பிரசிடென்ட் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினை மிக லாபகமாக எனக்கு ஆசானாக இருந்து 2008 இந்த சங்கத்தை மிகவும் வலுவான முறையில் கொண்டு செல்ல நடத்தி கொண்டிருக்கும் பரமசிவம் பிரசிடென்ட் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்ட டாக்டர் ராகேஷ் அகர்வால் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கும் டாக்டர் எல் துரைராஜன் அவர்களே, மெடிக்கல் சூப்பரண்டன் அவர்களே, டாக்டர் கிருஷ்ண கோபால் கோயல் டெப்டி டைரக்டர் அவர்களே, டாக்டர் இ லெனின் பாபு ப்ரொஃபசர் அனஸ்தேசியாலஜி டிபார்ட்மெண்ட் அவர்களே, டாக்டர் வி ஸ்டாலின் ப்ரொஃபசர் மெடிசன் டிபார்ட்மெண்ட் அவர்களே, டாக்டர் ஏ சத்யபிரபு அடிஷனல் ப்ரொஃபசர் ஹெச்ஓடி நியூரோ சர்ஜரி டிபார்ட்மெண்ட் அவர்களே, டாக்டர் சுதர்சனன் அசோசியேட் ப்ரொஃபசர் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் அவர்களே, மிஸ்டர் ஆவா சிங் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவர்களே, மிஸ்டர் டாக்டர் சீனியர் ப்ரொஃபசர் வினோத்குமார் அவர்களே, டாக்டர் விக்ரம் காட்டே அவர்களே, டாக்டர் ரவீந்திரன் அவர்களே, டாக்டர் தாப்பா அவர்களே மற்றும் மிஸ்டர் ஏ சங்கரேஸ்வர் சீஃப் நர்சிங் ஆஃபீஸர் அவர்களே, சி முருகவேல் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவர்களே, தமிழ்வாணன் JHU பிரசிடென்ட் மற்றும் அதன் பிரதிநிதிகள், செயலாளர் வேலு, பொருளாளர் மாசிலாமணி அவர்களே, அதன் பிரதிநிதிகளே, வி பானு பிரசிடென்ட் ARNA அதன் பிரதிநிதிகளே, கான்டாக்ட் செய்து அமர்ந்திருக்கும் ஜெனரல் செக்ரட்டரி ஏ லட்சுமணன் அவர்களே, எங்களுக்கு ஆலோசனை தந்து அரவணைத்து செல்லக்கூடிய ஆர்கனைசிங் கமிட்டியும் அட்வைசரி கமிட்டியில் மிஸ் கண்ணகி DNS அவர்களே, திலகவதி சேகர் ANS அவர்களே, சத்யநாதமூர்த்தி MSW அவர்களே, சாந்தகுமார் அனஸ்தியா டெக்னிக்ஸ் அசிஸ்டன்ட் அவர்களே, மிஸ்டர் ஜெகநாதன் JO அவர்களே, மிஸ்டர் காந்திராஜன் MNE அவர்களே, மிஸ்டர் மணிவண்ணன் SAA அவர்களே, மிஸ்டர் கருணாஜோதி எக்ஸ்ரே டெக்னீஷியன் அவர்களே, மிஸ்டர் குணசேகர் CSC டெக்னீஷியன் அவர்களே, மிஸ்டர் தமிழ் வேந்தன் JAA அவர்களே, மிஸ்டர் வி முருகையன் MRC அவர்களே, மிஸ்டர் பி நாராயணன் OT டெக்னீஷியன் அவர்களே, மிஸ்டர் தமிழரசன் நர்சிங் ஆபீசர் அவர்களே, மிஸ்டர் புஷ்பராஜ் MLT அவர்களே, மிஸ்டர் சம்பந்தம் சீனியர் குக் அவர்களே, மிஸ்டர் கே ஆனந்தவேலு MNE அவர்களே, மிஸ்டர் தில்லை அம்பலவாணன் MRT அவர்களே,
ஏ செல்வம் அவர்களே, குக்கு அவர்களே, கே மோகன் எம்எல்ஏ அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருந்த கிரிட்டிக் சொசைட்டி செக்ரட்டரி வீரட்டேஸ்வரன் மற்றும் பாஸ்கர் சார் அவர்களே, ஏஓ பாஸ்கர் சார் அவர்களே, தெரியல அனைவருக்கும் இந்த விழாவினை சிறப்பித்து தந்தமைக்கு, பொறுமையாக அமைதியாக சிறப்பித்து தந்தமைக்கு விழா குழுவின் சார்பாகவும் எஸ்ஏசி சங்க நலச்சங்கத்தின் சார்பாகவும் பல கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Mr. Vinayak Muthuraman, for the vote of thanks. Sir, please, sir, group photo, sir. Please, all of the... Thank you.